வைத்துக் கொள்கின்றேன். அனைவருக்கும் பௌத்த இரவு வணக்கம் சொல்லி வருக வருக என்று இந்த நிகழ்வுக்கு வரவேற்கிறேன். நன்றி. நமோ புத்தா. நன்றி சசி. இன்றைய நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்று துவக்கி வைத்ததுக்கு மிகவும் நன்றி. முதல் பகுதியாக புத்தரின் போதனைகள் அந்த பகுதியில் நம்ம ஆரம்பிக்க போறோம். நான் டாக்டர் ராஜவர்தனன், புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர். நானும் இங்க டாக்டர் பாலசுப்ரமணியன் சாரும் இணைஞ்சிருக்கிறோம். இரண்டாவது பாகத்துல டாக்டர் பாலசுப்ரமணியன் சாரோட விபாசன விளக்கம் அது இடம்பெறும். நம்ம ஏன் இந்த டாபிக்ஸை எடுத்திருக்கோம் அப்படின்னா, அண்மை காலமாக இப்போ நம்ம துவக்கி வைத்த திரு சசி அவர்கள் சொன்ன மாதிரி புத்திசம் அப்படிங்கிறது பரவலாக பேசப்படுகிறது. இது மக்கள் மறுமலர்ச்சி தடம் அதை முன்னெடுத்து கடந்த 2016 இருந்து தொடர்ந்து பல்வேறு பௌத்த விழிப்புணர்வு கூட்டங்களை நடத்தி வருவதால் நிறைய பேருக்கு இப்போ புத்திசம் பற்றி தெரிய வருது. நிறைய பேர் அதை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. நிறைய பேர் பௌத்தம் ஏற்கிறாங்க. இந்த சூழல்ல பௌத்தம் மறுமலர்ச்சி அடைந்து கொண்டிருக்கும் இந்த சூழல்ல பௌத்தத்தை பற்றிய ஒரு தெளிவான விளக்கம் எல்லோருக்கும் தேவைப்படுது அப்படிங்கிற ஒரு தேவையை அடிப்படையாக கொண்டு MMT இந்த தொடர் காணொலி கருத்தரங்கத்தை ஏற்பாடு செய்து நடத்திக்கிட்டு வரோம். பௌத்தம் அப்படிங்கிறது அதை நிறைய பேர் ஒரு மதமாக பார்க்கலாம், அல்லது ஒரு தத்துவமாக பார்க்கலாம், அல்லது அறிவியலாக பார்க்கலாம், அல்லது அது ஒரு உளவியலாக பார்க்கலாம், அல்லது ஒரு வாழ்வியல் முறையாக பார்க்கலாம். ஆனா என்னவா பார்த்தாலும் பௌத்தத்தின் அடிப்படை இரண்டு தான். ஒண்ணு அதனுடைய தியரி திருப்பிட்டக்க, அதனுடைய பிராக்டிக்கல் விபாசனா. இது ரெண்டும் இணைந்ததுதான் பௌத்தம். இந்த ரெண்டையும் நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கிறது ஒவ்வொரு பௌத்த ஆர்வலருடைய தேவை. இது தவிர நம்மளுடைய அரசியல் அமைப்பு சட்டத்தை பார்த்தீங்கன்னா அதனுடைய முகப்புரையிலே இருக்கிறது அனைவருக்குமான சமநீதி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். இந்த 3 கோட்பாடுகளையும் பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் நம்மளுடைய அரசியல் அமைப்பு சட்டத்தை இயற்றியவர் எங்கிருந்து எடுத்திருக்காரு அப்படின்னும் போது பௌத்தத்துல இருந்து தான் எடுத்திருக்காருன்னு சொல்றாரு. அப்படின்னா நம்ம இந்திய நாட்டின் ஜனநாயகம் எதை சார்ந்திருக்கு அப்படின்னா பௌத்த கோட்பாடை சார்ந்திருக்கு. அப்போ ஒவ்வொரு இந்திய குடிமகன் மனதிலும் பௌத்த கோட்பாடு தான் இருக்கணும். அப்ப இந்த பௌத்த கோட்பாட்டை நம்ம மறுமலர்ச்சி செய்ய கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் ஏன் அது அழிந்தது அப்படின்னு ஒரு மிக முக்கியமான கேள்வி வருது. இந்த கேள்வியை தான் தொடர்ந்து நம்ம கடந்த சில வாரங்களாக பார்த்துட்டு வரோம். இந்த வாரத்தின் நிறைவு பகுதி அது. பௌத்தம் ஏன் அழிந்தது அப்படிங்கிற அந்த கேள்விக்கு இறுதி பதிலாக என்னுடைய இந்த எபிசோட்ல நான் முடிக்க போறேன். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், புத்தர் நம்மை போன்ற ஒரு மனிதர் தான். அவர் கடவுளோ அல்லது கடவுளின் அவதாரமோ கிடையாது. கிமு, அதாவது பொது யுகத்திற்கு முன் 563 BCE பிறந்து 483 BCE இறந்த ஒரு மனிதர். இது அவருடைய ஃபேமிலி ட்ரீ. இதையும் நான் தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் சொல்லிட்டு வரேன். எதற்காக அப்படின்னா, புத்தர் ஒரு கடவுள் கிடையாது, நம்மை போன்ற ஒரு மனிதர். முயன்றால் எல்லாராலுமே அந்த புத்த நிலையை அடைய முடியும் அப்படிங்கிறது தான் புத்தருடைய போதனையே. இப்ப நம்மை மாதிரி ஒரு மனிதன் ஒரு சிறந்த கோட்பாட்டை நம்ம இந்தியாவுக்கு கொடுத்து அது இந்தியா முழுவதும் பரவி இருந்தது. கிட்டத்தட்ட 2000 வருடங்கள் இந்தியாவில் பௌத்தம் இருந்தது. ஆனா இப்ப இல்லை, அழிந்து போச்சு. நம்ம இந்தியா முழுவதும் மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளிலும் பௌத்தம் தழை தோங்கி இருந்தது. இப்பவும் நிறைய நாடுகள்ல பௌத்தம் தழை தோங்கி இருக்கிறது. ஆனா எங்க ஆரம்பிச்சதோ அது நம்மளுடைய மண்ணில் முற்றிலுமாக அழிந்து போச்சு. இப்ப நம்ம மறுமலர்ச்சி செய்து கொண்டிருக்கும் இந்த வேளையில் ஏன் அழிந்தது அப்படிங்கிற அந்த ஒரு மிக முக்கியமான கேள்விக்கு ஏன் பதில் கொடுக்க வேண்டியிருக்குன்னா, அப்பதான் நம்ம இப்போ மீட்டெடுக்கும் வேளையில் மறுபடியும் அது அழிந்து போகாத ஒரு சூழலை நாம் ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான காலகட்டத்தில் நம்ம இருக்கோம்.
அப்ப இந்த டாபிக் ஏன் அழிந்தது அப்படிங்கிற கேள்விக்கு நான் பதில் அளிக்கிறதுக்காக எடுத்திருக்க என்னுடைய ரெஃபரன்சஸ் மெயினா பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கருடைய புத்தகங்கள், புத்தா அண்ட் இஸ் தம்மா, அவருடைய புக் ரெவல்யூஷன் அண்ட் கவுண்டர் ரெவல்யூஷன், அதுலயும் பர்டிகுலரா டிக்ளைன் அண்ட் ஃபால் ஆஃப் புத்திசம் அந்த பர்டிகுலர் ஆர்டிகிள். அப்புறம் வந்து பாபா சாஹேப் கொடுத்த ப்ளூ பிரிண்ட் ஃபார் ரிவைவல் ஆஃப் புத்திசம், புத்தா அண்ட் ஃபியூச்சர் ஆஃப் ஹிஸ் ரிலிஜன். இது தவிர ரைஸ் டேவிட்ஸ் ஓட புக் வந்து புத்திஸ்ட் இந்தியா அப்படிங்கிற ஒரு புக்கு, அப்புறம் அவருடைய இன்னொரு புக்கு த ஹிஸ்டரி அண்ட் லிட்ரேச்சர் ஆஃப் புத்திசம், அப்புறம் த அசோகா அப்படிங்கிற புக்கு சார்ல்ஸ் ஆலனோடது, அண்ட் பௌத்தமும் தமிழும் மயிலை சீனி வெங்கடசாமி. இது எல்லாத்தையும் தொகுத்து ஒரு கான்செப்ட் உருவாகி அந்த கான்செப்டின் அடிப்படையில் தான் இந்த கடந்த சில வாரங்களாக பௌத்தம் ஏன் அழிந்தது அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயில்டா பார்த்தோம். இந்த வாரம் இந்த எபிசோடோட அதனுடைய ஒரு கன்சைஸ் முடிவுக்கு நான் கொண்டு வரேன். மொத்தத்துல இந்திய வரலாறுங்கிறது பிராமணிசத்திற்கும் பௌத்தத்திற்கும் இடையே நடந்த போர் தான் அப்படின்னு பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் சொல்றார். இந்த போரின் இறுதியில் பிராமணியம் வெற்றி பெற்று பௌத்தத்தை முற்றிலும் அழிந்த ஒரு சூழலை தான் நம்ம இருக்கோம். ஆனா தொடர்ந்து இதனுடைய வரலாறை பார்க்கும்போது, இந்த கண்ணோட்டத்துல பார்க்கும் பொழுது இந்திய வரலாறை நம்ம இப்படிதான் பார்க்க வேண்டியிருக்கு. முதல்ல இருந்தது வந்து வேத காலம், அது சனாதனம். அந்த டைம்ல வந்து மக்கள் மனதில் நிரம்பி இருந்தது எதுன்னா பிராமணியம். அதன் பிறகு புத்தருடைய புரட்சி வந்தது, பிராமணியத்திலிருந்து பௌத்தம் வந்தது. அதன் பிறகு மறுபடியும் ஒரு எதிர்ப்புரட்சி நடந்தது, மனுதர்வம் உருவாக்கப்பட்டது. அப்போ பிராமணியம் உள்ள நுழைந்து பௌத்தத்தை கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிருச்சு. அப்புறம் ஒரு ஸ்டேஜில் முழுவதும் பிராமணியமே இந்து மதம் அப்படிங்கிற ஒரு மத அடையாளத்தில் இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்க காலகட்டம் வந்து முழுவதும் பிராமணியம் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்த சமூகத்துல நம்ம இருக்கோம். இந்த பிராமணியம் தழைத்தோங்கி இருந்த காலகட்டத்தில் தான் ஜனநாயகம் உருவானது நம்ம நாட்டுல. அப்ப என்ன ஆகுதுன்னா, பௌத்த கோட்பாடு வந்து நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்திலையும், ஆனா சமூகத்துல பெரும்பான்மையாக பிராமணிய கோட்பாடும் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கோம். இந்த ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பிராமணிசம்க்கும் புத்தத்திற்கும் ஏற்பட்ட இந்த போர்ல 2 வகையான தாக்கத்தை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஒண்ணு வந்து மன்னர்கள் மீதான தாக்கம், இன்னொன்று மக்கள் மீதான தாக்கம். ஒவ்வொரு ஸ்டேஜிலுமே வந்து பிராமணிசம் வருது, பௌத்தம் வருது, பிராமணிசம் வருது, பௌத்தம் வருது. இந்த ஒவ்வொரு ஸ்டேஜிலுமே மன்னர்கள் மேலான ஒரு தாக்கம் வருது, மக்கள் மீதான ஒரு தாக்கம் இருக்கு. இது ரெண்டையும் பார்த்தாதான் ஏன் அழிந்தது அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு நமக்கு தெளிவான பதில் கிடைக்கும். இந்த கண்ணோட்டத்துல தான் நான் இந்த எபிசோடை நான் கொண்டு போயிட்டு இருக்கேன் கடந்த சில வாரங்களாக. ஃபர்ஸ்ட் இந்திய வரலாறுல நமக்கு என்ன பரவலாக மன்னர்கள் மத்தியிலையும் மக்கள் மத்தியிலையும் இருந்தது அப்படின்னா, இது வந்து வேத காலம். அங்கிருந்து நான் ஆரம்பிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இருந்தது சிந்து சமவெளி நாகரிகம். அங்க வந்து எந்த ஒரு பிராமணியமோ அல்லது பௌத்தமோ இருக்கிறதுக்கு முன்னாடியான காலம் வந்து சிந்து சமவெளி நாகரிகம். அந்த காலத்தில் இருந்தது இயற்கை வழிபாடு, பெண் தெய்வ வழிபாடு. அதன் பிறகுதான் ஆரியர்களின் படையெடுப்பு வந்து வேத காலம் வந்தது. அது வந்து சனாதன காலம்னு சொல்றோம். இந்த காலகட்டத்தில் என்ன கோட்பாடு மக்கள் மனசுலையும் மன்னர்கள் மனதிலையும் இருந்தது அப்படின்னா பிராமணியம். ஆனா இந்த பிராமணியம் இருந்த காலகட்டத்திலேயே பிராமணியத்தை எதிர்த்து நிறைய தத்துவங்கள் உருவானது. அதுல 62 தத்துவங்கள், குறிப்பா மிக முக்கியமான 6 தத்துவங்கள் பிராமணிய கோட்பாட்டை எதிர்த்து அந்த சமூகத்தில் இருந்தது. அதுல ஒரு மிக முக்கியமான தத்துவம் தான் புத்தருடைய தம்மம். இந்த தம்மம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருது மக்கள் மனதில் மற்றும் மன்னர்கள் மனதில். பிராமணியம் முற்றிலுமாக வெளியேறி பௌத்தம் தழைத்தோங்கி ஒரு காலகட்டத்தில் இருந்தது. அப்ப அந்த பௌத்தத்தை எதிர்த்தும் ஒரு சில எதிர்ப்புகள் வேலை செய்தது. என்னென்ன அப்படின்னா, ஜெயினர்கள், அப்புறம் பிராமணர்கள், அப்புறம் புத்தருடைய கசின் தேவதத்தர், இவர்கள் மூலமாக கடுமையான எதிர்ப்பை வந்து புத்தர் வாழ்ந்த காலத்திலே பௌத்தம் சந்திக்க வேண்டியிருந்தது. அதன் தொடர்ச்சியாக தொடர்ந்து பௌத்தம் இந்த எதிர்ப்புகளை சந்திச்சுட்டே வந்தது. அதனுடைய விளைவு என்ன ஆச்சு அப்படின்னா, பௌத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக பிராமணியத்தால் ரீப்ளேஸ் செய்யப்படுது. பிராமணியம் உள்ளுக்குள்ள வருது, பௌத்தம் கொஞ்சம் கொஞ்சமா வெளியேறுது. இந்த காலகட்டம் தான் எதிர்ப்புரட்சின்னு பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் எழுதுறாரு, கவுண்டர் ரெவல்யூஷன். இந்த பீரியட்ல தான் மனு தர்மம் வருது. பிராமணியம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே உருவாகிட்டு வருது. இந்த காலகட்டத்தில் மறுபடியும்
ஒரு எதிர்ப்பை சந்திக்குது. பௌத்தம் வந்து என்னென்ன எதிர்ப்புகளை சந்திக்குது அப்படின்னா, மன்னர்கள் மூலமாகவும், பௌத்தத்திற்குள்ளே இருக்கக்கூடிய உட்பிரிவுகள் மூலமாகவும், அப்புறம் முகலாயர்கள் மூலமாகவும், இந்த 3 தரப்புல இருந்து பௌத்தம் கடுமையான எதிர்ப்பை சந்திச்சதுனாலதான் அது வந்து வெளியேற்றப்பட்டு முற்றிலும் பிராமணியம் வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுது. இந்த ரீப்ளேஸ் பண்ணப்பட்ட பிராமணியம் மறுபடியும் ஒரு சவாலை சந்திக்குது. எப்போ அப்படின்னா, இது வந்து ஆங்கிலேயர்கள் காலத்தில், ஆங்கிலேயர்கள் உள்ள வந்த பிறகுதான் அந்த மனு தர்மத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனித நேயத்திற்கு எதிரான நிறைய சட்டங்களை அவங்க பார்த்து பிரமிச்சு போய் அதெல்லாம் வந்து வெளியேற்றுறாங்க. அப்பதான் மறுபடியும் பிராமணியம் வந்து ஒரு எதிர்ப்பை சந்திக்குது. அதன் விளைவாக நமக்கு வந்து ஒரு டெமோக்ரஸி கிடைக்குது, ஜனநாயகம் கிடைக்குது, பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர். இப்போ இந்த காலகட்டத்தில் பிராமணியத்தை எதிர்த்து பல முற்போக்கு சிந்தனையாளர்கள், நம்மளுடைய அரசியல் அமைப்பு சட்ட தந்தை பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் இவர்கள் தொகுத்த ஒரு கடுமையான அட்டாக்னால பிராமணியத்தின் கோட்பாடுகள் மாறி பௌத்த கோட்பாடுகள் அட்லீஸ்ட் சட்டத்திலேயாவது உள்ள வந்தது. ஆனாலும் சமூகத்தில் நம்ம பிராமணியத்துல இருந்துகிட்டு இருக்க ஒரு காலம். இப்ப என்னுடைய டாபிக் வந்து நான் இந்த தொடர்ந்து பிராமணியம், அதன் பிறகு பௌத்தம், அப்புறம் திருப்பி வந்து பிராமணியம் எப்படி பௌத்தத்தை ரீப்ளேஸ் பண்ணி இப்போ ஒரு பிராமணியம் முற்றிலும் வந்தது அப்படிங்கிற இந்த ஸ்டேஜில் தான் நான் வரேன். இந்த கடைசி ஸ்டேஜான இந்த ஜனநாயகம் ஸ்டேஜ் இது வந்து என்னுடைய டாபிக்ல இல்லை. ஸோ நான் இங்க வந்து இதோட நிறுத்துறேன். எப்படி பௌத்தம் முற்றிலுமாக அழிந்து பிராமணியம் ரீப்ளேஸ் செய்யப்பட்டது அந்த காலத்தில், அங்கிருந்தா இப்ப நம்ம வந்து பௌத்த மறுமலர்ச்சியை தொடங்குறோம். நான் 3 விஷயங்கள் சொல்லியிருந்தேன். இந்த 3 விஷயங்கள் தான் பிராமணியம் முற்றிலுமாக பௌத்தத்தை வெளியேற்றி இங்க வந்து பரவலாக மக்கள் மனதில் பிராமணியம் குடிகொள்றதுக்கு காரணமாக இருந்தது. இந்த 3 விஷயம்தான். என்ன இந்த 3 விஷயங்கள் அப்படிங்கறத இன்னும் கொஞ்சம் டீடைலா பார்க்க போறோம். மௌரிய பேரரசு காலகட்டத்தில், அதாவது அசோகர் பீரியட், இந்த பீரியட்ல இந்தியா முழுவதும் பரவலாக இருந்தது வந்து பௌத்தம். இது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்ப இந்த பீரியட்ல தான் அதை எதிர்த்து பிராமணியம் தன்னுடைய செயல்பாட்டை ஆரம்பிக்குது. அசோகருடைய காலகட்டம் வந்து 268 பிசியில இருந்து 232 பிசி வரைக்கும். இந்த சமயத்துல இந்திய பெருங்கண்டத்தில் பெரும்பான்மையான பகுதிகளில் பௌத்தம் தான் ஆட்சி மதமாக இருந்தது. அப்புறம் அசோகர் காலத்துக்கு பிறகு அது கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே சரிவடைய ஆரம்பிச்சது. இப்ப பிராமணியம் எப்ப உள்ள வருது அப்படின்னா, அதுதான் புஷ்யமித்ர சுங்கன் பீரியட், சுங்க டைனாஸ்டி. மௌரிய பேரரசை வீழ்த்தி சுங்க பேரரசு உருவாகுது. இது எப்போ நடக்குது அப்படின்னா, மௌரிய பேரரசின் கடைசி வாரிசு வந்து பிருஹதரத், அவரை பிருஹதரத்தை வந்து கொன்னுட்டு சுங்க டைனாஸ்டியை வந்து புஷ்யமித்ர சுங்கா எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. இந்த சுங்க டைனாஸ்டி 187 பிசியில இருந்து 73 பிசி வரைக்கும் சுங்க டைனாஸ்டி இருக்கு. சுங்க டைனாஸ்டி யாரால் உருவாக்கப்பட்டிருக்குன்னா புஷ்யமித்ர சுங்கன். இவர் வந்து மௌரிய பேரரசு பிருஹதரத்தை கொண்டுட்டு சுங்க டைனாஸ்டியை எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. புஷ்யமித்ர சுங்கன் வந்த பிறகு பௌத்தத்தின் மீது கடுமையான தாக்குதல் நடக்குது. இதற்கான ஆதாரம் நமக்கு எங்க கிடைக்குதுன்னா, திவ்யதானா அப்படிங்கிற ஒரு லிட்ரேச்சர்ல அசோகவர்தனா எழுதுறாரு. என்ன அதுல நமக்கு ஆதாரம் கிடைக்குது அப்படின்னா, புஷ்யமித்ரா வந்து ஒரு பெரும் படையை திரட்டி எங்கெல்லாம் பௌத்த விகார்களும் பௌத்த பள்ளிகளும் இருக்கோ அதன் மீது கடும் தாக்குதலை ஏற்படுத்தி அங்க இருக்கக்கூடிய பிக்குகள் எல்லாரையும் கொன்னுடுறான். நிறைய விகார்கள் பள்ளிகள் அழிக்கப்படுது. பௌத்த பிக்குகளின் தலைக்கு வந்து விலை வைக்கப்படுகிறது. இதன் விளைவாக என்ன நடக்குதுன்னா, அது வரைக்கும் அசோகர் காலத்துல பரவி இருந்த பௌத்தம், எல்லாரும் நிம்மதியா வாழ்ந்துட்டு இருந்த அந்த காலகட்டம் போய் மறுபடியும் பிராமணிய கோட்பாடு சமூகத்துல வர ஆரம்பிக்குது சுங்க டைனாஸ்டி. இதுதான் வந்து முதல் ஆரம்பம். பௌத்தத்தின் சரிவு அங்க இருந்து ஆரம்பிக்குது. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, அசோகர் காலத்துல யாகங்கள், பலிகள் கொடுக்கறது, அது அனிமல்ஸை கொண்டு போய் சாக்ரிஃபைஸ் பண்றது வந்து தடை செய்யப்பட்டிருந்தது. அந்த தடை நீக்கப்பட்டு மறுபடியும் உயிர் பலி, யாகங்கள் இதெல்லாம் வந்து சுங்க டைனாஸ்டில ஆரம்பிக்குது. சுங்கருக்கு பிறகு வர்றது வந்து கன்வா டைனாஸ்டி. இங்க என்ன ஆகுதுன்னா, சுங்கருடைய கடைசி அரசன் வந்து தேவபூதி.
ஆண்ட பீரியட் வந்து 83 BCE டு 73 BC. இதெல்லாமே வந்து பொது யுகத்திற்கு முன், அதாவது நம்ம கிமு அப்படின்னு சொன்னா கிமு காலகட்டத்தில் நடக்குது. இந்த சுங்காவுடைய அரசன் வந்து தேவபூதி. தேவபூதியை வந்து வாசுதேவ கன்வா அப்படிங்கிற மன்னன் வந்து கொன்னுட்டு கன்வா டைனாஸ்டி வருது. இந்த கன்வா டைனாஸ்டி எப்போ வருதுன்னா 73 கிமு 73ல. கிமு 73ல இருந்து கன்வா டைனாஸ்டி வருது. கன்வா டைனாஸ்டிக்கு பிறகு சாதவாகன டைனாஸ்டி வருது. அப்போ வந்து அங்க அந்த கன்வா அரசன் கடைசியா இருந்த அரசன் வந்து சூசர்மான். இந்த சூசர்மானை வந்து சாதவாகன அரசன் ஒருத்தர் கொன்னுட்டு சாதவாகன பேரரசு நிறுவப்படுகிறது. இதெல்லாம் வந்து வட இந்தியாவில் பெரும்பான்மையான பகுதிகளில் இந்த மன்னர்கள் தான் தொடர்ந்து ஆண்டு வராங்க. மௌரிய பேரரசுக்கு பிறகு வந்த சுங்க டைனாஸ்டியும் சரி, அதன் பிறகு வந்த கன்வா டைனாஸ்டி, அதுக்கப்புறம் சாதவாகனா, இவங்க எல்லாருமே வந்து பிராமணியத்தை ஆதரித்தவர்கள். அதனால என்ன ஆகுதுன்னா, பௌத்த பிக்குகள் மேலேயும் விகார்கள் மேலேயும் பௌத்த பள்ளிகள் மேலேயும் கடும் தாக்குதல் ஏற்படுத்தி பிக்குகள்லாம் வந்து ஒரு சுதந்திரமா செயல்பட முடியாத ஒரு சூழலா இருக்கு. எல்லாருமே போய் மறைஞ்சி குகைகள்லையும் மலைப்பகுதிகள்லையும் வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா மன்னர்கள் வந்து கொன்னுடுறதுனால இவங்க எல்லாம் தப்பிச்சு போய் மலைப்பகுதியிலையும் குகைகள்லையும் இருக்கிறாங்க. ஆனா இந்த காலகட்டத்தில் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பிராமணியம் மன்னர்களுடைய சப்போர்ட்டால மட்டுமே முழுமையான வெற்றி அடைய முடியல. அதனாலதான் நான் வந்து இந்த கண்ணோட்டத்தை ரெண்டா பிரிக்கிறேன். மன்னர்கள் மீதான தாக்கம், மக்கள் மீதான தாக்கம். மன்னர்கள் மீதான தாக்கத்துக்கு வந்து பிராமணியம் வெற்றி அடைஞ்சிருக்கு. ஏன்னா அது வந்து புஷ்யமித்ர சுங்கன் ஆட்சிக்கு வந்த காலகட்டத்தில இருந்தே எல்லாமே வந்து பிராமணியத்தை ஆதரிக்கக்கூடிய மன்னர்களா தொடர்ந்து வராங்க. கிட்டத்தட்ட 300-400 வருடங்கள் வந்து பிராமணிய ஆதரவு மன்னர்களே இருக்கும் பொழுதும் பௌத்தம் வந்து முற்றிலுமா அழிக்க முடியல. ஏன் முடியல அப்படின்னா, மக்கள் மனதுல வந்து பௌத்தம் மிக ஆழமாக இருந்தது. ஏன்னா அது வந்து சமத்துவத்தை போதிச்சதுனால எல்லா மக்களுக்கும் பௌத்தத்தின் மீதான பற்று வந்து அவ்வளோ ஈஸியா அவங்க மனசுல இருந்து எடுத்துட்டு பிராமணியத்தை ரீப்ளேஸ் பண்ண முடியல. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, பிக்குகளுக்கு மறைமுகமாக ஆதரவு மக்கள் கிட்ட இருந்து போயிட்டே இருந்தது. இந்த மலைப்பகுதியில மறைந்து வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய பிக்குகளை கூட்டம் கூட்டமா மக்கள் போய் சந்திக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் பர்டிகுலரா வந்து வணிகர்கள் வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் தான் பௌத்தம் வந்து மற்ற நாடுகளுக்கும் கொண்டு போகப்படுகிறது. சில்க் ரூட் வழியா ஸ்ப்ரெட் ஆகுது. ஏன் வணிகர்கள் ஆதரவு தெரிவிக்கிறாங்க அப்படின்னா, அதுவரையில் சூத்திரர்களுக்கு வந்து வணிகம் செய்யும் உரிமையே வந்து மறுக்கப்பட்டிருந்தது சனாதன விதிமுறைகள் படி. ஆனா பௌத்தம் வந்த பிறகுதான் நம்ம பூர்வகுடி மக்கள், சூத்திரர்களாக அழைக்கப்பட்ட மக்கள் எல்லாருமே வந்து வணிகம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. வணிகம் செய்ய ஆரம்பிச்ச போது அந்த சமத்துவ உரிமையை கொடுத்த பௌத்தத்திற்கு வந்து அவங்க என்னைக்குமே வந்து ஆதரவா நிற்கிறாங்க. அப்போ இந்த பிக்குகளுக்கும் பௌத்தர்களுக்கும் தொடர்ந்து ஆதரவு அளிச்சிட்டு இருக்கிற சமயத்தில் மக்கள் மனசுல பெரும்பான்மையாக பௌத்தம் இருக்கு. இப்பதான் பிராமணியத்திற்கு இது ஒரு பெரிய சவாலா இருக்கு. என்னதான் மன்னர்களுடைய சப்போர்ட் இருந்தாலுமே மக்கள் கிட்ட வெற்றி அடைஞ்சாதான் அது வந்து வெற்றி அடைய முடியும். மன்னர்கள் வந்து பிக்குகளை வேணா கொண்டுடலாம், ஆனா எல்லா மக்களையும் கொள்ள முடியாது. அது எந்த மன்னரும் அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. அப்போ மக்களை மனசுல இருந்து எப்படி அகற்ற முடியும்? இது வந்து பிராமணியத்திற்கு ஒரு மிகப்பெரிய சவாலா இருந்தது. அப்பதான் அவங்க வந்து கையாண்ட யுக்தி என்ன அப்படின்னா, பௌத்தத்துல வந்து உட்பிரிவுகளை ஏற்படுத்தி பௌத்தத்தையே சிதைக்கிறது தான் அவங்களுக்கு ஒரே வழியா இருந்தது. மன்னர்களுடைய ஆதரவை தாண்டி மக்கள் கிட்ட உள்ள போகணும்னா பௌத்தத்தை உள் புகுந்து சிதைக்க வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட்டது பிராமணியத்திற்கு. அப்பதான் வந்து பௌத்தத்தின் உட்பிரிவுகளை அவங்க கொண்டு வராங்க. இந்த காலகட்டம் வந்து குஷானர்கள் காலம் வருது. இந்த குஷானர்கள் காலத்துல என்ன ஆகுது அப்படின்னா, பௌத்தத்துல வந்து பிரிவுகள் ஏற்படுது. அதுல வந்து மகாயான பௌத்தம் வருது. மகாயான பௌத்தம் என்ன அப்படின்னா, மகாயான பௌத்தம் அடிப்படையில் பிராமணர்கள் உட்புகுந்து பௌத்தத்தின் அடிப்படை கொள்கைகள் சிலவற்றில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி அவங்க ஒரு பிரிவை எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. மகாயான பௌத்த கோட்பாடுகள் எல்லாமே வந்து சமஸ்கிருதத்துல எழுதப்பட்டிருக்கும். தேரவாத புத்திஸ்ட் லிட்ரேச்சர் எல்லாமே பாலியில இருக்கும். அதுல இருந்தே நமக்கு புரியுது, அது வந்து ஒரு திரிபு நிலை உருவாக்குறதுக்காக ஏற்படுத்தியது தான் மகாயான பௌத்தம். இந்த மகாயான பௌத்தம் ரொம்ப புகழ்பெற்ற காலம் வந்து கனிஷ்கர் காலம். கனிஷ்கர் காலத்துல அவர் வந்து பௌத்தத்துக்கு தான் ஆதரவு தெரிவிச்சார். நமக்கு எல்லாமே வந்து கனிஷ்கர் வந்து பௌத்த ஆதரவாள மன்னராக தான் நமக்கு தெரியும்.
ஆனா அவர் காலத்துல எது அதிகமா இருந்தது அப்படின்னா மகாயான புத்திசம் தான். இந்த மகாயான புத்திசம் தான் வெளிநாடுகளுக்கும் கனிஷ்கர் காலத்துல பரவுனது. சில்க் ரூட் வழியா போனது வந்து மகாயான புத்திசம். இந்த மகாயான புத்திசம்ல இதுக்கு ஒரு 4th புத்திஸ்ட் கவுன்சிலுமே கனிஷ்கர் பீரியட்ல இமாச்சல் பிரதேஷ்ல நடந்திருக்குது, காஷ்மீர்ல. இதெல்லாம் நமக்கு இப்போதைக்கு எப்படி இத பார்க்க முடியுது அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மும்பைல கண்ணேரி கேவ்ஸ்ன்னு இருக்கு. கிட்டத்தட்ட 110 குகைகள் இருக்கு. இந்த 110 குகைகளும் கிட்டத்தட்ட ஒரு பௌத்த வரலாற்று புத்தகம் அப்படின்னே சொல்லலாம். ஒவ்வொரு ஏடையும் புரட்டினா எப்படி வந்து காலகட்டங்கள் மாறிக்கிட்டே வருமோ ஒரு புத்தகத்தில், அதே மாதிரி இங்க வந்து 110 குகைகள் இருக்கு. 2ஆம் நூற்றாண்டிலிருந்து 11ஆம் நூற்றாண்டு வரை வாழ்ந்த பிக்குகள் அவரவர் பிரிவுகளுக்கு ஏற்ப அங்க வந்து குகைகள் அமைச்சிருக்காங்க. அதை படிக்கும் போதே நமக்கு அந்த பௌத்த வரலாறு அப்படியே கண் முன்னாடி வருது. இந்த 110 குகைகளும் இப்ப நல்ல நிலைமையில அங்க பராமரிக்கப்பட்டிருக்கு. அங்க நிறைய வகை உட்பிரிவுகளுக்கான ஆதாரங்கள் இருக்கு. ஒவ்வொரு பிரிவை சார்ந்த பௌத்த பிக்குகளும் அங்க வாழ்ந்ததற்கான அடையாளங்கள் இருக்கு. இதுல மிக முக்கியமான பிரிவுகள்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து தேரவாத அண்ட் மகாயானம். இது தவிர இன்னும் சின்ன சின்ன உட்பிரிவுகள் இருந்திருக்கு. அதற்கான அந்த கோட்பாடுகளை ஃபாலோ செய்யக்கூடிய பிக்குகளும் இந்த இடத்துல வாழ்ந்திருக்காங்க. ஸோ இதை வச்சுதான் நம்ம வந்து பார்க்க முடியும். அப்படி என்னதான் அங்க பிரிவு ஏற்பட்டது அப்படின்னா, இது வந்து 2வது புத்திஸ்ட் கவுன்சிலே ஒரு எதிர்ப்பு வந்தது. இதை வந்து நான் ஏற்கனவே மென்ஷன் பண்ணியிருந்தேன். தேரவாத புத்திஸ்ட் பிரின்சிபிள்ங்கிறது ஒரிஜினல் புத்தர் காலத்துல புத்தரால் போதிக்கப்பட்ட கோட்பாடுகளை பாலி மொழியில அப்படியே வழி வழியாக பிக்குகள் கடைபிடித்து கொண்டு வந்ததுதான் தேரவாதம். ஆனா அதுக்கு ஒரு எதிர்ப்பு வந்து கிளம்பியது. அது வந்து புத்தர் இறந்து ஒரு 100 ஆண்டுகள் கழித்து 2வது புத்திஸ்ட் கவுன்சில் நடக்கும் பொழுது அதுக்கான எதிர்ப்பு. இந்த 10 பாயிண்ட்ல வந்து புத்த கோட்பாடுகளுக்கு இவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இதுல ஒரு சில பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா, பணம், அதாவது கோல்டு அண்ட் சில்வர், இதை வந்து பிக்குகள் கண்டிப்பா வச்சிருக்க கூடாது. ஆனா இதை வைக்கிறதுக்கு பர்மிஷன் கேட்கிறாங்க பிக்குகள். அப்புறம் வந்து அவங்க இரவு நேரங்கள்ல சாப்பிடுறது, அப்புறம் வந்து ஃபாலோயிங் அ ஸ்பெசிபிக் பிராக்டிஸ் பிகாஸ் இட் வாஸ் டன் பை ஒன் டீச்சர். இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அதாவது ஒரு குறிப்பிட்ட ஆசிரியர் பௌத்த கோட்பாடுகளை ஒரு மாதிரியான பின்பற்றினா அதை அப்படியே பின்பற்றக்கூடிய ஒரு செக்ட், ஒரு குரூப் உருவாகிறது இந்த மகாயான பிரிவுல வந்து இருக்கக்கூடிய பிக்குகள் முன்வைக்கிறாங்க. இது வந்து புத்தர் காலத்துல இதற்கு அனுமதியே கிடையாது. ஏன்னா புத்தர் வந்து ஒரு தனிப்பட்ட மனிதர் யாரையுமே ஃபாலோ பண்ணக்கூடாது, தம்மத்தை மட்டும்தான் பின்பற்றணும், யாருக்குமே முக்கியத்துவம் கொடுக்க கூடாதுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தார். அதனால்தான் புத்தர் இருக்கும் பொழுது ஆனந்தர் வந்து யாரை அடுத்த தலைவரா நியமிக்க போறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது யாருமே தேவையில்லை, தம்மம் மட்டும்தான் தலைமை அப்படின்னு புத்தர் திரும்ப திரும்ப அதை தான் இன்சிஸ்ட் பண்றாரு. ஆனா இவங்க என்ன பண்றாங்க, ஆசிரியர்கள் பின்னாடி ஒரு குழு உருவாக்குறது, இதுக்குதான் வந்து பிரிவுகள் உருவாகுது. இதை வந்து முன்னெடுக்கிறாங்க இந்த 2வது புத்திஸ்ட் கவுன்சில்ல. ஆனா இதை வந்து தேரவாத புத்திஸ்ட் பிக்குகள் இதை வீழ்த்திடுறாங்க. அது வந்து தற்காலிகமாக அமுங்கப்படுகிறது. அதன் பிறகு வந்த அசோகர் இதை முற்றிலுமா அதை வந்து ஒழிச்சிடுறாரு. ஒழிச்சிட்டு முழுக்க முழுக்க தேரவாத புத்திசம், ஒரிஜினல் புத்திசம் தான் அசோகர் பீரியட்ல எல்லாம் வருது. மௌரிய பேரரசு ஃபுல்லா அதுதான் வருது. அதன் பிறகு கனிஷ்கர் காலத்துல தான் மகாயான புத்திசம். இந்த யாரெல்லாம் அடிப்படை பௌத்த கோட்பாடுகளான அந்த தேரவாத புத்திஸ்ட் கோட்பாடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்களோ இவங்களெல்லாம் வந்து பிராமணிய பிக்குகள் வந்து முன்னெடுக்கிறாங்க. இவங்க வந்து உள்ள நுழைஞ்சு பௌத்தத்துல பிராமணிய திரிபுகளை கொண்டு வராங்க. என்னென்ன அப்படி திரிபுகள் இந்த மகாயான புத்திசம்ல வருது அப்படின்னா, புத்தருக்கு சிலை வைத்து வழிபடுறது. இது அதுக்கு முன்னாடி வரைக்கும் கிடையாது. அசோகர் பீரியட்ல எல்லாம் பௌத்தத்தின் அடையாளமா இருந்தது வந்து ஸ்தூபி, இல்லைன்னா போதி மரம், இல்லைன்னா காலடி சுவடு. இது 3 தான் புத்தருடைய அடையாளமா அப்போ வந்து கொண்டு வராங்க. ஏன்னா அங்க வந்து ஒரு தனி மனிதனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க கூடாது அப்படிங்கிறது தான் தேரவாத பிரின்சிபல். அங்க வந்து ஒன்லி தம்மத்துக்கு தான் அடிப்படை கொடுக்கணும். இதுதான் ஒரு காரணமா பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் கூட எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பார். ஏன்னா முதல் புத்திஸ்ட் கவுன்சில்ல அப்போ வந்து ஆனந்தருடைய தலைமையில அந்த கவுன்சில் நடக்கும் பொழுது உபாலி வந்து ஃபுல்லா அந்த புத்தருடைய போதனைகள் எல்லாருமே எல்லாம் சுட்டாக்களா சொல்ல அது அப்படியே எல்லாராலையும் அங்கீகரிக்கப்பட்டு அதுதான் வந்து சுட்டாக்களா வருது. அப்போ வந்து சுட்ட பிட்டக்கா உருவாகுது.
அதுக்கப்புறம் வினய பிட்டகா உருவாகுது. இது 2 பிட்டகாவையும் அவங்க வந்து ரெகுலரைஸ் பண்றாங்க அந்த ஃபர்ஸ்ட் புத்திஸ்ட் கவுன்சில்ல. அப்போ புத்தரை பத்தி யாருமே எதுவுமே பேசல. இது வந்து ஒரு ஆச்சரியமான விஷயம் தான். புத்தரை பத்தி மட்டும் ஒருவேளை அங்க பேசியிருந்தாங்கன்னா, புத்தருடைய வாழ்க்கை வரலாறு, அவர் வாழ்க்கையில நடந்த சின்ன சின்ன நிகழ்வுகள் இதெல்லாமே தொகுக்கப்பட்டு நமக்கு வந்து புத்தரை பற்றி ஒரு மிகப்பெரிய நல்ல ஒரு பிக்சர் இப்ப கிடைச்சிருக்கும். ஆனா அது கிடைக்காம போனதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த முதல் கவுன்சில்ல அவங்க புத்தரை பத்தி ஒரு தனி மனிதனை பத்தி அவங்க பேசல. வெறும் புத்தருடைய போதனைகள், அப்புறம் பிக்குகளுக்கான விதிமுறைகள், இது 2 தான் அவங்க வந்து வகைப்படுத்துறாங்க. இது டாக்டர் பாபா அம்பேத்கர் எழுதும்போது கூட இது வந்து அனந்தருக்கோ அல்லது அங்க இருக்கக்கூடிய உபாலிக்கோ புத்தர் மேல வெறுப்புனால அப்படி செய்யல. புத்தர் போதித்த போதனையே அப்படிதான். நீங்க வந்து தனி மனிதரை பத்தி பேச வேண்டாம், தம்மத்தை மட்டும் பேசினா போதும் அப்படிங்கிற அதே கான்செப்ட்ல இருக்கிறவங்க தான். அதனால அவங்க தனி மனித வரலாற்றை எழுதல. அப்போ அதனுடைய தேரவாத புத்திஸ்டோட அடையாளங்களா வந்து புத்தரை வந்து தனிமனிப்படுத்தி அவருக்கு ஒரு சிலை வடித்தோ கிடையவே கிடையாது. எல்லாமே தம்மத்தின் அடையாளங்கள் மட்டும்தான். ஸ்தூபி இருக்கும், போதி மரம். அதனால்தான் அசோகர் காலத்துல பௌத்தத்தை இலங்கைக்கு அனுப்பும் போது கூட மஹிந்தா கிட்டையும் சரி, சங்கமித்திரை கிட்டையும் சரி, அவர் அனுப்புற இது என்னன்னா போதி மரம் தான். அரச மரத்தை தான் கொடுத்து கொண்டு போய் அங்க நட்டு தம்மத்தை பரப்ப சொல்றாரு. அப்ப அந்த அடையாளமே வந்து போதி மரமா தான் இருந்தது. போதி மரம், ஸ்தூபி அண்ட் காலடி. ஆனா மகாயான பௌத்தம் வந்த பிறகுதான், அது வந்து கனிஷ்க காலத்துல, அப்பதான் இப்ப இந்த காலகட்டம் என்ன அப்படின்னா, இதெல்லாம் வந்து பொது கிபி வர ஆரம்பிச்சது. 1ஆம் நூற்றாண்டு 2ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் புத்தருக்கு சிலைகளே வருது. அது வரைக்கும் சிலைகள் கிடையாது. இது வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றம். அடுத்தது என்ன அப்படின்னா, பௌத்தத்தில் மறுபிறவின்னே கிடையாது. ஆனா மறுபிறவிக்கு முக்கியத்துவம் இங்க கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க மகாயான பௌத்தத்துல. மறுபிறவிங்கிறது ஆன்மா, மறுபிறவி இதெல்லாமே பிராமினிய கோட்பாடு. இது வந்து பௌத்தத்துக்கு உள்ள நுழையுது. இது நுழையிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க வந்து அடிப்படையிலே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துறாங்க. தேரவாத புத்திசம்ல உச்சக்கட்ட நிலைங்கிறது வந்து அரஹந்த் நிலை. இந்த அரஹந்த் நிலைங்கிறது அதுக்கப்புறம் அது வந்து எந்த மறுபிறவியுமே கிடையாத நிலை அது. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, அப்ப அந்த நிலைக்கு போயிட்டோம் அப்படின்னா எப்படி வந்து அடுத்தடுத்த தலைமுறைக்கு பௌத்த கோட்பாடுகளை கடத்த முடியும்? அப்போ மறுபிறவி எடுக்கணும். ஒவ்வொரு பிக்குகளும் மறுபிறவி எடுத்தா மட்டும்தான் அடுத்த தலைமுறைக்கு பௌத்தத்தை கொண்டு போக முடியும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல அவங்க என்ன பண்றாங்க, அரஹந்த் நிலைக்கு முன்னாடி ஸ்டேஜ் போதிசத்துவர் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் கொண்டு வராங்க. இந்த போதிசத்துவர் ஸ்டேஜ்ங்கிறது மறுபிறவி அடையலாம். அப்போ வந்து ஒவ்வொரு தலைமுறைக்கும் அடுத்தடுத்த தலைமுறைக்கு இவங்க மறுபிறவி எடுத்து மறுபடியும் புத்தருடைய கொள்கைகளை கொண்டு வருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை விதைக்கிறாங்க பௌத்தத்துல. அப்பதான் போதிசத்துவர்கள் தான் உயர்ந்த நிலையாகும். அந்த போதிசத்துவர்களை அவர்களுக்கு தனியா சிலை வைத்து வழிபடுறது, அப்படி வரக்கூடிய போதிசத்துவர் வழிபாடு தான் நான் ஏற்கனவே வந்து அவலோகிதேஸ்வர் பத்தி கூட சொல்லியிருந்தேன். இந்த அவலோகிதேஸ்வர் வந்து ஒரு போதிசத்துவர். அவலோகிதேஸ்வர் வழிபாடு தான் நிறைய நாடுகள்ல இன்னைக்கும் காணப்படுகிறது. எங்கெல்லாம் மகாயான புத்திசம் போச்சோ அங்க எல்லாமே வந்து இந்த போதிசத்துவ வழிபாடும் போயிடுச்சு. அதோட இல்லாம இன்னொரு விஷயமும் வந்துச்சு. போதிசத்துவர்களுடைய இணையர்கள் அப்படின்னு பெண் பிக்குகள் வந்தாங்க. இங்க வந்து தம்பதிகளா பிக்குகள் அடையாளம் காணப்பட்டாங்க. அதுக்கு முன்னாடி எல்லாம் தேரவாத புத்திசம்ல புத்தர் வாழ்ந்த காலத்திலையும் சரி, அதன் பிறகு வந்த அசோகர் காலத்திலையும் அல்லது கிமுக்கள் ஃபுல்லாவுமே வந்து 2ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி வரை பிக்குகள் தனியா இருப்பாங்க, பிக்குணிகள் தனியா இருப்பாங்க. அப்படிதான் புத்தர் காலத்திலே பிரிச்சுதான் வச்சிருந்தாங்க. ஆனா 2 பேர் தம்பதியா இணைந்து தம்மத்தை முன்னெடுத்த காலகட்டம் வந்து மகாயான புத்திசம் தான். இது வந்து இந்த பீரியட் 2ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு. அப்ப அந்த போதிசத்துவரின் இணை யார் அப்படின்னா தாராக்கள் அப்படின்னு. இப்ப நிறைய இதுல வந்து நம்ம அந்த கண்ணேரி குகையில பார்க்க முடியும். பழைய குகைகள்ல எதெல்லாம் 2ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி இருந்த குகைகளோ, அதாவது ஆரம்ப கட்ட குகைகள்ல ஸ்தூபிகள் இருக்கு. அங்க வந்து புத்தர் சிலை கிடையாது. ஆனா பிற்காலத்துல வந்த குகைகள்ல ஆண் பிக்கு, பெண் பிக்கு 2 பேரோட சிலைகள் இருக்கு. போதிசத்துவர்கள், தாராக்கள் அப்படின்னு கப்புள் மாங்க்னு அங்க இருக்கக்கூடிய கைட் சொல்றாங்க. அந்த காலகட்டத்தில் தான் புத்தர் சிலைகள் இருக்கு, போதிசத்துவர்கள் சிலை இருக்கு. இதெல்லாம் பிற்காலத்துல வருது. இது வந்து நம்ம அந்த கண்ணேரி குகைகளை நல்லாவே பார்க்கலாம். இந்த சமயத்துல வந்து என்ன அப்படின்னா, இப்பதான் வந்து பிக்குகள் வந்து செல்வம் சேர்க்க ஆரம்பிக்கிறாங்க. தங்கம் வந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஏன்னா இப்ப இந்த பிக்குகள் எல்லாமே மன்னர்கள் ஆதரவு கிடையாது.
இவங்க என்ன பண்றாங்க, குகைகள்ல மறைஞ்சு வாழும். மக்கள் வந்து அவங்கள தேடி போய் அவங்களுக்கு வந்து நிறைய தானம் கொடுக்குறாங்க. அதுல வந்து நிறைய ட்ரேடர்ஸ், வணிகம் செய்பவர்கள், அவங்களுடைய ஆதரவு அங்க இருக்கு. இதெல்லாம் வந்து கண்ணேரி குகைகள்ல கல்வெட்டுகளாவே இருக்கு. எந்தெந்த மன்னர் ஆதரவு தெரிவிக்கிறாரு, எந்தெந்த செல்வந்தர்கள் ஆதரவு தெரிவிக்கிறாங்க, குறுநில மன்னர்களும் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. ஏன்னா குறுநில மன்னர்கள்லாம் சூத்திரர்கள், அவங்க வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க பௌத்தத்துக்கு. அதே மாதிரி வணிகர்கள் ஆதரவு தெரிவிக்கிறாங்க, நிறைய பொதுமக்கள் ஆதரவு. இவங்க கொடுக்குற ஆதரவுல அங்க வந்து செல்வம், தங்கமும் வெள்ளியும் அவங்க சேர்த்து வைக்க ஆரம்பிக்கிறாங்க பிக்குகள். அதுலதான் வந்து புத்தருடைய சிலைகளையே வந்து தங்கத்துல செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதுநாள் வரை தேரவாத புத்திசம்ல எப்படி இருந்ததுன்னா, பிக்குகள் மக்களை போய் சந்திக்கணும், இவங்க வந்து மணிக்கணக்கில் நடக்கணும். அதுதான் வந்து புத்தர் அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாரு. அவங்க வந்து பகுஜன் இட்டாயா பகுஜன் சுகாயா அப்படின்னு சொல்றாரு. போய் நீ மக்களை சந்தித்து தம்மத்தை அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு புத்தர் சொன்ன காலகட்டத்தை மாத்தி எல்லாருமே விகார்களை நோக்கி வராங்க. பிக்குகள் உட்கார்ந்து புத்தர் சிலைக்கு வந்து வழிபாடு செய்வாங்க. மக்கள் அங்க வந்து சேர்ந்து இவங்களோட சேர்ந்து புத்தருக்கு வழிபட்டுட்டு போறது மட்டும்தான் ஒரு நடைமுறையா இந்த பிராமணிய பிக்குகள் பௌத்தத்துக்குள்ள நுழைந்து மகாயான பௌத்தத்தை வளர்த்து எடுக்கிறாங்க. இந்த சமயத்துல குப்தர் காலம் வருது. குப்தர் காலம் வந்த உடனே மறுபடியும் பிராமணிசம்க்கு தான் ஆதரவு. ஆனா அதே சமயத்துல பௌத்தத்தையும் அவங்க எதிர்க்கல. இது வந்து குப்தர் காலத்துல பாத்தீங்கன்னா, அவங்க ஒரிஜினலி தேவர் ஆர்த்தடாக்ஸ் ஹிந்துஸ். ஆனாலும் பௌத்தத்தையும் ஜெயினிசமும் அவங்க வந்து அலோவ் பண்ணாங்க. ஆனா பிராமணர்களுக்கு ஆதரவான பேரில் இது. இந்த காலகட்டத்துல தான் நிறைய மகாயான பௌத்தம் மட்டுமே ஆதரிக்கப்பட்டது. ஏன்னா அவங்க இந்த பிராமணிய பிரிவு உள்ள பௌத்தத்துக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க புத்தர் காலத்துல. அதனால்தான் இப்ப இதுல வந்து நிறைய ஆதாரங்கள் நமக்கு கிடைக்குது. அதுல வந்து இப்போ மாடர்ன் ஜெனடிக் ஸ்டடீஸ் செஞ்சு பார்க்கும் பொழுது இந்த குப்தர் காலத்துலதான் ஜாதிகளும் தோன்றி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அப்பதான் இந்தியன் காஸ்ட் குரூப்ஸ் சீஸ் டு இன்டர்மேரி. ஸோ ஒரு இனத்துல இருந்து இன்னொரு இனத்துக்கு வந்து திருமணம் செய்து கொள்ளக்கூடிய அந்த வழக்கம் வந்து தடை செய்யப்பட்டு அவங்களுக்குள்ளே மேரேஜ் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த மாதிரி அகமன முறை வந்த பிறகுதான் ஜாதியே அமலாகும். இது வந்து குப்தர் காலத்துக்கு பிறகு வருது. இந்த காலகட்டத்தில் அப்ப நமக்கு நல்லாவே தெரியுது, இங்க வந்து எல்லாம் வந்து பிராமணிய கோட்பாடுகளை வந்து உள்ள மக்கள் மனசுல வந்து சேர்ந்த காலம் இது. இங்கதான் வந்து என்ன ஆகுதுன்னா, பௌத்தம் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பிராமணிய கோட்பாடுகளோட திரிக்கப்பட்டு வருது. ஆனாலும் பௌத்தம்ங்கிற பேர்ல தான் இருக்கு. இது வந்து 1400 கிபி வரைக்கும், பொது யுகம் வரைக்கும் இதே மாதிரியான பௌத்தம் தான் இங்க இருக்கு. பெரும்பாலும் பிராமணியம் உள்ள கலந்த திரிபடைந்த பௌத்தம். இங்கதான் வந்து மடங்கள், பள்ளிகள், இங்க எல்லாத்துலயுமே வந்து புத்தருடைய வழிபாடு இருக்கும், புத்தர் சிலைகள் இருக்கும். இந்த காலகட்டத்துல தான், புத்தர் காலகட்டத்துல தான் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வந்து பிராமணியமும் பௌத்தத்துல கலக்க ஆரம்பிக்குது. சிலைகள் அப்பதான் வந்து தலை வெட்டப்பட்டு விநாயகர் சிலைகளாக மாற்றப்படுகிறது. இது வந்து புத்தர் காலத்துல நடக்குது. அப்போ புத்தர் சிலைகள் அழிக்கப்படுற காலத்துல முனி அப்படின்னு மக்கள் வச்சு வழிபடுறாங்க. எல்லாமே மறைமுக வழிபாடு நடக்குது. கொஞ்சம் கொஞ்சமா பௌத்தம் வந்து அதனுடைய ஒரிஜினாலிட்டியை இழந்துகிட்டே வருது. அப்போ ஒரு சில இடங்கள்ல என்ன பண்றாங்க, டோட்டலாவே பிராமணியம் வந்து எங்கெங்கெல்லாம் அதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கோ அப்போ வந்து புத்தர் சிலைகளை டோட்டலாவே எடுத்துட்டு பிராமணிய சம்பந்தப்பட்ட சைவ வைணவ சிலைகளா மாத்திடுது. ஒரு சில இடங்கள்ல சிவன் சிலைகளா மாற்றப்படுகிறது, ஒரு சில இடங்கள்ல அது பெருமாள் சிலைகளா மாற்றப்படுகிறது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா புராணங்கள், இதிகாசங்கள் வருது, விகார்கள் எல்லாமே கோயில்களா மாற்றப்படுது. இந்த காலகட்டம் இப்படியே போயிட்டு இருக்கு. இப்போ உட்பிரிவுகள் மூலம் பிராமணர்கள் உள்ள வந்துட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமா பௌத்தத்தை வீழ்த்திட்டாங்க. கடைசி கொஞ்சம் கொஞ்சம் எஞ்சி இருந்த பௌத்தமும் கடைசி சாவு மணி எப்ப அதுக்கு அடிச்சுதுன்னா முகலாயர்கள் வரும்போது தான். இந்த சமயத்துல டோட்டலாவே டிஸ்ட்ரக்ஷன் வந்துருச்சு. என்ன ஆச்சு, முகலாயர்கள் வந்த உடனே இங்க வந்து சிலைகளை உடைக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து சிலை வழிபாடு பிடிக்கல. சிலை வழிபாடுகளை அவங்க எங்கெங்கெல்லாம் சிலை இருக்கோ அங்கெல்லாம் உடைச்சிடறாங்க. எங்க சிலை இருக்கு, சிலை வந்து புத்தர் சிலை தான் அங்க இருக்கு. ஏன்னா அதுக்கு முன்னாடி எந்த பிரிவுகளிலுமே சிலைகள் கிடையாது. அதுக்கு முன்னாடி இருந்தது இயற்கை வழிபாடு, பெண் தெய்வங்கள் இருக்கும், அவ்வளவுதான். சிலைகள்னு வந்ததே வந்து
மகாயான பௌத்தம் உள்ள வந்த பிறகுதான் புத்தருக்கு சிலைகள் வைக்கிறாங்க. அது வந்து நிறைய வருது. அந்த சிலைகள் தான் பின்னாடி தலை வெட்டப்பட்டு இந்து சிலைகளாகவும் அல்லது அப்படியே உருமாற்றம் செய்யப்பட்டு இந்து மத சிலைகளாகவும் மாறுது. ஸோ எல்லா இடத்துலயும் இருக்கிறது வந்து புத்தர் சிலைகள் தான். இந்த சிலைகளை தான் அவங்க அடிக்கிறாங்க. அப்ப அவங்க வந்து எதை அடிக்கணும்னு வரான் அப்படின்னா, புத்தர் சிலைகளை தான் உடைக்கணும்னே வரான். அதனால அவனுடைய பேரே வந்து புத் அப்படின்ற. புத்துங்கிறது வந்து அரபிக் வார்த்தையில சிலை. ஏன் அதுக்கு சிலைக்கு வந்து புத்துன்னு வைக்கணும்? ஏன்னா புத்தர் சிலையை தான் அவன் மீன் பண்றான். அவங்க இஸ்லாமியர்கள் வந்து முகலாயர்கள் அடிச்சு உடைச்சிட்டாங்க சிலைகள் அப்படின்னா, அதுக்கு காரணம் இங்க பௌத்தத்துல சிலைகள் இருந்ததுதான். அப்ப சிலைகள் இல்லாம ஒருவேளை வெறும் கோட்பாடுகளும் தம்மமும் மட்டும் புத்தர் நினைச்ச மாதிரி தம்மம் மட்டுமே தொடர்ந்து வந்திருந்தால் முகலாயர்கள் அடிக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காரு. இதை நான் சொல்லல. இது வந்து பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் டிக்ளைன் அண்ட் ஃபால் ஆஃப் புத்திசம்ல இதுதான் மென்ஷன் பண்றாரு. There can be no doubt that fall of Buddhism in India was due to the invasions of the Muslims. முகலாயர்கள் தான் பௌத்தத்தை அடிச்சு ஒழிச்சாங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா இஸ்லாம் வந்து பௌத்தத்துக்கு எதிராகவே அங்க செயல்பட்டுச்சு. ஏன்னா புத் அப்படிங்கிற வார்த்தை அரபிக்ல சிலைன்னு அர்த்தம். ஆனா நிறைய பேருக்கு தெரியாது. நாட் மெனி பீப்புள் however know what the derivation of the word புத் இஸ். புத்துங்கிறது வந்து புத்தாவோட அரபிக் வார்த்தை, அவ்வளவுதான். ஸோ அப்ப அதனுடைய அந்த வார்த்தையின் ஆரிஜின்ல இருந்தே தெரியுது. முஸ்லிம், அதாவது முகலாயர்கள் மனதுல ஐடல் வர்ஷிப் அப்படின்னாலே அவன் வந்து புத்தருக்கு தான் அதை ஈக்குவேட் பண்றான். அதனால அவன் வந்து டு த முஸ்லிம்ஸ் தேவர் ஒன் அண்ட் த சேம் திங். சிலைகளும் பௌத்தமும் ஒண்ணு. த மிஷன் டு பிரேக் த ஐடல், சிலைகளை உடைக்கணும்னு அவன் நினைச்சது பௌத்தத்தை அழிக்கிறதுக்கு தான். ஏன்னா பௌத்தத்துல சிலைகள் இருந்தது தான் காரணம். இந்த கண்ணோட்டத்துல எத்தனை பேர் பார்ப்பீங்கன்னு தெரியாது. எல்லாம் முகலாயர்கள் வந்து அழிச்சிட்டாங்கன்னா, முகலாயர்கள் வந்து அழிக்கிறதுக்கான காரணமே பௌத்தத்தில் சிலைகள் இருந்ததுதான். அதனாலதான் அவங்க வந்து புத்திசம்க்கு வந்து சிலைன்னு பேர் வைக்கிறான், புத் சிலை அப்படின்னு. இந்த ஒரு விஷயத்த கண்டிப்பா நம்ம பார்க்கணும். இது வந்து பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் புத்தகத்துல எழுதியிருக்கிறதா. ஆனா இதை வந்து நிறைய பேர் அதை சொல்றது கிடையாது. அப்ப சிலைகள் தான் காரணம் முகலாயர்கள் அடித்ததுக்குன்னா, சிலைகள் பௌத்தத்துல வர்றதுக்கு யார் காரணம்? பிராமணர்கள் காரணம். ஏன்னா அவங்க மகாயான பௌத்தத்தை உள்ள கொண்டு வந்து புத்தருக்கு வந்து சிலைகள் கொண்டு வரான். அந்த சிலைகள் தான் இவர்களை அடிக்க வைக்குது. அப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, பௌத்தத்தின் வீழ்ச்சிக்கு காரணம் என்ன? முதல்ல பிராமணர்கள் வந்து பௌத்தத்தை அழிக்க முயற்சி செய்யறாங்க. உடனே அவங்க என்ன, மன்னர்களுடைய ஆதரவை எடுத்துக்கிறாங்க. அதுதான் புஷ்யமித்திர சுங்கன்ல இருந்து அழிவு ஆரம்பிக்குது. ஆனா அது பத்தல. அவங்க மக்கள் மனசுல பௌத்தத்தை மாத்தம் என்ன பண்றாங்க, உடனே பிராமணியத்துக்கு உள்ள கொண்டு வராங்க. பௌத்தத்துக்கு உள்ள பிராமணியத்துக்கு கொண்டு வந்து கலப்பு ஏற்படுத்துறாங்க. அப்போ மக்கள் மனசுல இப்போ கன்ஃபியூஷன் வந்துருது. மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா பௌத்தத்தை பின்பற்ற ஆரம்பிக்கிற மக்கள் எல்லாமே அதுக்கு உள்ளார இருக்கக்கூடிய பிராமணிய கலப்பையும் சேர்த்து அவங்க எடுக்கிறாங்க. இப்போ புத்தர் சிலைகளை அவங்க வந்து வழிபட ஆரம்பிக்கிறாங்க. அதன் பிறகுதான் முகலாயர்கள் படையெடுப்பு வருது. அவங்க டோட்டலா பௌத்தத்தை அழிச்சிடறாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் சிலை வழிபாடு எதிர்க்கிறாங்க, அவங்க பௌத்தத்தை எதிர்க்கிறாங்க. அப்ப புத்தர் சிலைகளை அழிக்கிறாங்க, பிக்குகளை அழிச்சிடுறாங்க, விகாரங்களை அழிச்சிடுறாங்க, பௌத்த நூல்களை கொளுத்திடுறாங்க. நாலந்தா பல்கலைக்கழகத்துல ஆயிரக்கணக்கில் புத்தகங்கள் எழுதி போயிடுது. பௌத்த கலாச்சாரமே அழிஞ்சிடுது. இந்த காலகட்டத்தில் என்ன பண்றாங்க அப்படின்னா, நிறைய பௌத்தர்கள் இஸ்லாமை ஏற்றுக்கிறாங்க. ஏன் இஸ்லாமை ஏற்றுக்கிறாங்க அப்படின்னா, இந்த முகலாய படையெடுப்புக்கு பிறகு அனைத்து பௌத்த அடையாளங்கள், அதாவது சிலை அடையாளங்கள் எல்லாமே அழிச்சிடறாங்க. எங்கெங்கெல்லாம் சிலைகள் இருக்கு, பிராமணர்கள் கிட்ட சிலைகள் இருக்கு, புத்தர்கள் கிட்ட சிலை இருக்கு, சமணர்கள் கிட்ட சிலை இருக்கு, எல்லாத்தையுமே அழிச்சிடறாங்க. இதுல பிராமணர்களும் அடி வாங்கிடுறாங்க, பிக்குகளும் அழிச்சிடுறாங்க. ஆனா ஒரு காலகட்டத்திற்கு பிறகு முகலாயர்கள் இந்த மாதிரியான ஒரு மத வெறுப்பை வந்து கைவிட்டுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவை வந்து இங்க இருக்கக்கூடிய செல்வமும் ஆட்சி அதிகாரம் மட்டும்தான். அவங்க வந்து அவனுடைய இஸ்லாமிய கோட்பாட்டை மக்கள் மீது திரிக்கிறதுக்கு முயற்சி செய்யல. அவங்க இந்த அழிப்போடு நிறுத்திடுறாங்க. அது வந்து பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் எழுதும்போது இஸ்லாம் செட்டில் டவுன் பாசிஃபைடு லிட்டில் அப்படின்றாங்க. ஸோ அவங்க அதனுடைய வெறுப்பை வந்து குறைச்சிக்கிட்டு இங்க என்ன சமூக நிலைமை இருந்ததோ அதை அப்படியே தொடர விடுறாங்க. அப்படின்னா என்ன சமூக நிலைமை இருந்தது? பிராமணியமும் பௌத்தமும் இருந்தது. பிராமணியத்துக்கு வந்து இங்க இருக்கக்கூடிய லோக்கல் மன்னர்கள் ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. குப்தர் காலம் பிறகு மக்கள் மனசுல வந்து பிராமணியம் கலந்த பௌத்தம் இருக்கு.
இந்த காலகட்டத்தில் அப்படியே விட சமூகம் வந்து இஸ்லாமியர்கள் வந்து அவங்க இஸ்லாமை திணிச்சிருந்தாங்கன்னா கூட இங்க வந்து நிறைய வேற சில மாற்றங்கள் வந்திருக்கும். ஆனா அவங்க இஸ்லாமை திணிக்கல. சமூகம் அப்படியே இயல்பு நிலைக்கு திரும்பும் போது என்ன ஆயிடுச்சுன்னா, மறுபடியும் பிராமணர்கள் பௌத்தர்கள் மீதான ஒரு அடக்குமுறையை கையாளுறாங்க மன்னர்களோட உதவியோட. அப்போ பிக்குகள் வேற இவன் இஸ்லாமியர் கொண்டுட்டான். இங்க அப்போ பொதுமக்களுக்கு என்ன அப்படின்னா, பௌத்தத்தை பின்பற்ற ஒரு வாய்ப்பே இல்லாம போயிடுச்சு. அப்ப நிறைய பேர் வந்து இஸ்லாமுக்கு போயிடுறாங்க. இந்த பிராமணர்கள் கிட்ட அடி வாங்குறது பதிலா அப்போ ஆட்சியில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய மன்னர்களுடைய மதத்துல சேர்ந்தா அவங்களுக்கு ஓரளவுக்கு இந்த பிராமணிய அடக்குமுறையிலிருந்து வெளியே வந்துடலாம்னு சொல்லிட்டு பௌத்தர்கள் இஸ்லாமுக்கு போறாங்க. பிராமண மன்னர்களுடைய ஆதரவு கிடையாது. இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, பிராமணியமும் அழிக்கப்படுது, பௌத்தமும் அழிக்கப்படுது. ஆனா பிராமணியம் மீண்டு வந்துருது. இந்த காலகட்டத்தில் இஸ்லாமியர்கள் காலகட்டத்தில் பிராமணியம் மீண்டு எழுது. ஆனா பௌத்தத்தால மீண்டு எழ முடியல. இதுதான் டாக்டர் அம்பேத்கர் என்னென்ன காரணம், எதனால பௌத்தத்தை மீண்டு எழுக்க முடியல அப்படின்னா, ஒண்ணு, அந்த காலகட்டத்தில் இருந்த அந்த குறுநில மன்னர்கள் எல்லாமே பிராமண மன்னர்கள். இவங்களுடைய ஆதரவு வந்து பிராமணியத்துக்கு இருந்தது, ஆனா பௌத்தத்துக்கு இல்லை. இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, பௌத்தத்துல பொறுத்த வரைக்கும் பிக்குகள் வந்து தொடர்ந்து அவங்க அந்த தியானம் விபாசனம் எல்லாம் பண்ணி அவங்க வந்து தம்மத்தை வந்து தொடர்ந்து லேர்ன் பண்ணி தான் அவங்க பிக்குகளா ஆக முடியும். ஆனா பிராமணியத்துல அப்படி இல்லை. ஒரு பார்ப்பனர் அவனுடைய பையனை வந்து பார்ப்பனர் ஆக்கிடுவான். ஆனா பிக்குகள்ல அப்படி கிடையாது. அது வந்து பரம்பரை ரீதியா வர்றது கிடையாது. அவங்க வந்து தொடர் முயற்சியிலையும் பயிற்சியிலையும் தான் அவங்க வந்து பிக்குகள் ஆக முடியும். ஸோ பிக்குகள் அழிச்ச உடனே அடுத்து அதை ரீப்ளேஸ் பண்றதுக்கு பிக்குகள் இல்லை. இன்னொரு பக்கம் பிராமணியம் வந்து கம்ப்ளீட்டா பௌத்த கோட்பாட்டு உள்வாங்கிடுச்சு. இருக்கக்கூடிய பௌத்தர்களும் இஸ்லாமுக்கு மாறிட்டாங்க. அப்ப என்ன நடந்ததுன்னா, கொஞ்சம் கொஞ்சமா இங்க பௌத்தர்களே காணாம போறாங்க. முழுக்க முழுக்க பிராமணியம் வந்து ஆக்கிரமிச்சிடுது. அடிப்படையில பௌத்தர்களா இருந்தவங்களும் அப்படியே தன்னுடைய அடையாளத்தை மறைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அவங்க அதை மறந்துடுறாங்க. இந்த காலகட்டத்தில் தான் பௌத்தர்கள்னாலே அவங்க வந்து சமூகத்திலிருந்து ஒதுக்கி வைக்கப்படுபவர்களாக மாறுறாங்க. அப்பதான் அவங்க வந்து தீண்டத்தகாதவர்களா இந்துக்களால் அடையாளப்படுத்தப்படுறாங்க. இப்போ இந்த பீரியட்ல பௌத்தம் முற்றிலுமா அழிஞ்சிருது. ஏன்னா அதால திருப்பி மேல வர முடியல. ஆக மொத்தம் இந்த 3 காரணங்கள் தான். ஒண்ணு வந்து பிராமணர்கள் பௌத்தத்தின் மீது தொடர்ந்து தாக்குதல், அதற்கு மன்னர்களை பயன்படுத்திக்கிட்டது. மன்னர்களுடைய ஆதரவு போதாத காரணத்தின் போது பௌத்தத்திற்கு உள்ள நுழைஞ்சி அதை வந்து சீரழிச்சது. மக்கள் மனதுல பௌத்தத்தை பற்றிய ஒரு வேறுபட்ட கண்ணோட்டத்தை கொடுத்தது. அதுக்கப்புறம் இஸ்லாமியர்கள் வந்து முற்றிலுமா பௌத்தத்தையும் பிராமணியத்தையும் அழிக்கும் போது பிராமணியம் மீண்டு எழுந்தது. ஆனா பௌத்தத்தினால மீண்டு எழ முடியல. இதுதான் வந்து பௌத்தம் அழிந்ததற்கான காரணம். இப்போ இதோட நான் ஒரு சின்ன கதையோட முடிக்க போறேன். அடுத்த இனிமரும் பகுதிகளில் நான் கொண்டு வருவது பௌத்த மறுமலர்ச்சி. எப்போ இந்த பௌத்த மறுமலர்ச்சி ஆரம்பிக்குது அப்படின்னா, ஆங்கிலேயர்கள் காலத்துல தான் ஆரம்பிக்குது. அப்பதான் வந்து நிறைய திரிபிடக நூல்கள்லாம் வந்து மொழிபெயர்க்கப்படுகின்றன. இங்க பௌத்தம்னு ஒன்று இருந்ததே வெளியுலகுக்கு தெரிய ஆரம்பிக்கிற காலம் வந்து ஆங்கிலேயர்கள் காலம். அதன் பிறகுதான் பாபாசாஹேப் டாக்டர் அம்பேத்கர் அதை பார்க்குறாரு, பௌத்தத்தை படிக்கிறாரு. அவர் வந்து அதற்கான மறுமலர்ச்சியை கொண்டு வராரு. பௌத்த மறுமலர்ச்சி வருது. அப்ப இந்த பௌத்த மறுமலர்ச்சியை நம்ம இனி வரும் காலங்களில் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு குட்டி கதையோட இந்த என்டையர் பௌத்தம் ஏன் அழிந்தது அப்படிங்கிற என்னுடைய முதல் பாகத்தை நான் வந்து சம்மரைஸ் பண்ணிடுறேன். எனக்கு ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்து மக்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா, அவங்க வந்து சீயக்காய் பயன்படுத்துறாங்க குளிக்கிறதுக்கு. அப்ப சோப்பெல்லாம் கிடையாது. அவங்க வந்து சீயக்காய் பயன்படுத்தி இயற்கை குளியல் செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு கிராமம். அப்போ அந்த கிராமத்துக்கு என்ன ஆகுதுன்னா, புதுசா வெளியூர்ல இருந்து ஒரு சோப்பு கம்பெனி வருது. இந்த சோப்பு கம்பெனி வந்த உடனே அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த ராஜா அவருடைய ஆதரவு அவங்களுக்கு கிடைச்சிருது அந்த சோப்பு கம்பெனி. ஏன்னா இவங்க கொண்டு போய் ஃப்ரீ சப்ளை கொடுக்குறாங்க ராஜாக்கு. ராஜா அதை வாங்கி பயன்படுத்த ஆரம்பிக்கிறாரு. ராஜா பயன்படுத்தின ஆரம்பிச்சோடனே அது வந்து அங்க இருக்கக்கூடிய அவையில் இருக்கக்கூடிய மந்திரிகள் கொடுக்குறாங்க. மந்திரிகள் கொடுத்த உடனே அவங்க அங்க இருக்கக்கூடிய இவங்க பிராமணர்களுக்கு கொடுக்குறாங்க. அவங்கள அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பயன்படுத்த ஆரம்பிச்ச உடனே ஒரு பெருந்த தட்டு மக்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு சோப்புன்னு உடனே மற்ற மக்களும் பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இந்த சோப்புல வந்து ஒரு உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு மோசமான கெமிக்கல் ஒண்ணு இருக்கு. இதை பார்த்து என்ன பண்ணுது, அந்த ஊர்ல ஒரு உள்ளூர் கம்பெனி வந்து சோப்பு தயாரிக்க ஆரம்பிக்குது. அவங்க என்ன பண்றாங்க, இந்த மாதிரி வெளியூர்ல இருந்து வந்திருக்க அந்த சோப்புல ஒரு மோசமான கெமிக்கல் இருக்கு,
அதை யாரும் பயன்படுத்தக்கூடாது, நம்ம வந்து தரமான ஒரு சோப்பு கொடுக்குறோம், அதை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி அதை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அதை வந்து மக்கள் பார்த்து புரிஞ்சுக்கிறாங்க. ஐயோ, அந்த சோப்புல வந்து நமக்கு ரியாக்ஷன்ஸ் எல்லாம் வருது, அதனால நம்ம அதை யூஸ் பண்ணக்கூடாது, இந்த நம்ம ஊர்ல தயாரிக்கக்கூடிய சோப்பு வந்து இப்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த சோப்பை பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. மக்கள் பெருமளவுல பயன்படுத்த ஆரம்பிக்க என்ன ஆகுது, ராஜாக்களுக்கு வேற வழி இல்லை, அவங்களும் வந்து அந்த புது உள்ளூர் சோப் கம்பெனிக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. உள்ளூர் சோப் கம்பெனி நல்லா பொதுமக்கள்கிட்டயே நல்லா வந்து பரவலா வாங்க ஆரம்பிக்குது. இப்ப என்னாச்சு, வெளியூர் சோப் கம்பெனி வந்து நலிவடைஞ்சது, யாருமே அதில் வாங்குறது இல்லை. உடனே அது என்ன பண்ணுது, உள்ளூர் சோப்பு கம்பெனியோட போட்டி போடுது. அதை வந்து அந்த கம்பெனி எப்படியாவது அழிச்சிடணும்னு பார்க்குது. ஆனா அதனால முடியல, ஏன்னா மக்கள்லாம் அதை வாங்க ஆரம்பிக்கிறாங்க. போதாக்குறைக்கு மன்னர்கள் வேற சப்போர்ட் பண்றாங்க, ராஜாக்கள் வேற. அப்ப என்ன பண்ணுது, வேற வழி இல்லை, அது என்ன பண்ணுது, அந்த உள்ளூர் சோப்பு கம்பெனி மாதிரியே அந்த அட்டையை மட்டும் காப்பி அடிச்சு போட ஆரம்பிக்குது. ஆனா உள்ளுக்குள்ள இதனுடைய கெமிக்கல் தான், மோசமான கெமிக்கல் தான் வச்சிருக்கு, ஆனா அட்டையை மட்டும் மாத்திக்குது. அப்ப உள்ளூர் சோப்புல இருக்கக்கூடிய ஒரு சில நல்ல விஷயங்கள், அதனுடைய ஸ்மெல்லு, கலரு, இதெல்லாம் வந்து ஆட் பண்ணிக்குது. ஆனா பேசிக்கா அதனுடைய கெட்ட கெமிக்கல் மட்டும் உள்ள இருக்கு. அட்டையை வந்து மாத்திடுது, அட்டையை வந்து உள்ளூர் சோப் கம்பெனி மாதிரி போட்டுடுது. அதாவது ஃபேக், போலி சோப்பை வந்து தயாரிச்சு விற்குது. இதை வந்து ஒரு சில மக்கள் வந்து ஏமாந்து வாங்கிடுறாங்க. ஓ, இது நம்ம சோப்பு தான் போல இருக்கு, நம்ம ஊர் சோப்பு. ஆனாலும் உள்ளூர் சோப்பு தான் வந்து அதிகபட்ச விலை. ஸோ இவங்களால அந்த அளவுக்கு இந்த போலி சோப்பை வந்து விற்க முடியல. அப்ப என்ன பண்றாங்க, இப்ப உள்ளூர் சோப்பு கம்பெனியை ஒரே அடியா அழிச்சா மட்டும்தான் நம்ம சோப்பு கம்பெனி வாழ முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு என்ன பண்றாங்க, உள்ளூர் சோப்பு கம்பெனி உள்ளார இவங்க வந்து ஆட்களை, இவங்களுடைய ஆட்களை உள்ள கொண்டு போய் சேர்த்துறாங்க. அவங்க உள்ள போயிட்டு என்ன பண்றான், அந்த கம்பெனியில இவங்களுடைய கெமிக்கலை வந்து சேர்த்து விட்டுறான். சேர்த்து விட்டோன்னு இப்ப என்ன ஆகுது, இந்த வெளியூர் கம்பெனி கொடுக்குற சோப்பு மாதிரியே உள்ளூர் கம்பெனி சோப்பு மாறிடுது இங்க. ஏன்னா அவனோட கெமிக்கல் வந்து அவங்க ஆளுங்க உள்ள வந்து சேர்த்துறாங்க. அப்ப மக்கள் கிட்ட பார்த்தா ரெண்டு சோப்புக்கும் பெருசா வித்தியாசம் இல்லை. உடனே அவங்க வந்து வெளியூர் சோப்பையும் வாங்குறாங்க, உள்ளூர் சோப்பை வாங்குறாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ரெண்டு சோப்புமே வந்து மக்கள் மனசுல மக்கள் கிட்ட நிறைய வித்துக்கிட்டு இருக்கிற டைம்ல புதுசா ஒரு ராஜ்யம் உருவாகுது அந்த நாட்டுல. அப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த ராஜ்யம் வந்து இந்த கேடு விளைவிக்கக்கூடிய கெமிக்கலை அழிக்கணும்னு பார்த்தா ரெண்டு கம்பெனிலையும் அதுதான் இருக்கு. வெளியூர் கம்பெனிலும் இருக்கு, உள்ளூர் கம்பெனி, ரெண்டு கம்பெனியும் அழிச்சிடறான். அழிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுது, அந்த புது ராஜ்யம் வந்து புதுசா ஒரு சோப்பு கொடுக்கணும் இல்லையா, ரெண்டுத்தையும் அழிச்சிட்டு. ஆனா அது கொடுக்கல அவங்க. அப்ப என்ன பண்றாங்க, மக்கள் வந்து சோப்பு தேட ஆரம்பிக்கிறாங்க. உள்ளூர் கம்பெனியால வர முடியல, ஏன்னா அதுல இருக்கிற எல்லா தயாரிக்கிற ஆட்கள் எல்லாருமே செத்து போயிடுறாங்க. கம்பெனியை மீட்டு கொடுக்கறதுக்கு அந்த கம்பெனி முதலாளியுமே செத்து போயிடும். ஆனா வெளியூர் கம்பெனியில வந்து அவனுடைய வாரிசுகள் இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்றாங்க, உடனே அவங்க வந்து சோப்பு தயாரிக்கிற ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இப்போ என்ன பண்ணணும்னா, அவங்க வந்து வெளிப்புற உரையை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா ஆப்போசிட் கம்பெனி தான் ஃபுல்லாவே அழிஞ்சு போச்சு இல்ல. அதனால இவன் வந்து ரைட் ராயலா தன்னுடைய பழைய கெமிக்கலை வச்சு அவன் பேர்லயே வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறான். மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்க தான் பழகிட்டாங்களே, அந்த கெமிக்கல் யூஸ் பண்ண சோப்புலேயே பழகிட்டாங்க. அதனால அவன் அந்த புது சோப்பையை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, உள்ளூர் சோப்பு சுத்தமா காலி ஆயிடுச்சு. இந்த கதையை அப்படியே நம்ம வந்து இதுக்கும் போட்டுக்கலாம். இது வந்து அப்படியே ஒரு சிமிலியா எடுத்துக்கோங்க. அந்த கிராமம்னு நான் சொன்னது வந்து சிந்து சமவெளி நாகரிகம். அந்த சீயக்காய் குளியல் அப்படிங்கிறது வந்து இயற்கை மற்றும் பெண் தெய்வ வழிபாடு. இயற்கை வழிபட்டுட்டு இருந்தாங்க. அப்ப புதுசா வந்தது யார் வந்ததுன்னா, அந்த பார்ப்பனி ஆரிய படையெடுப்புக்கு பிறகு அவங்க தான் அந்த புது சோப்பு கம்பெனியா வராங்க. இங்க இருக்கக்கூடிய ராஜாக்களுடைய ஆதரவு பெறுறாங்க. ஃபர்ஸ்ட் யாகங்கள் வைக்கிறாங்க. எப்படி இந்த ஆரிய கோட்பாடு ராஜாக்கள் மைண்ட்ல வந்து வருது அப்படின்னா, அவங்க வந்து ராஜாக்கள் வந்து சுழற்சி அடிப்படையில் இருந்தது போய் பரம்பரை அடிப்படையில் கொண்டு வர சிஸ்டம் கொண்டு வந்ததுனால ராஜாக்கள் சப்போர்ட் பண்றாங்க. அப்போ மக்களிடம் வந்து அது பரவிடுது. இதுதான் அந்த வேத காலம். அப்போ சோப்புல வந்து இருக்கிற கெட்ட கெமிக்கல்ங்கிறது நான் சொன்னது என்ன அப்படின்னா, அந்த பார்ப்பனியத்தில் இருக்கிற சமத்துவமின்மை, மூட நம்பிக்கைகள். அந்த புதுசா இப்ப இந்த சமயத்துல தான் புதுசா வந்து ஒரு உள்ளூர் சோப்பு கம்பெனி ஆரம்பிக்குது, அதான் பௌத்தம். அப்ப அதுல இருக்கக்கூடிய நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, சமத்துவம், பகுத்தறிவு. மக்கள் அது பெருமளவு ஆதரவிக்கிறாங்க. அப்புறம் மன்னர்களுடைய ஆதரவு வருது அசோகர் காலத்துல. அப்ப பிராமணியம் வந்து தோல்வி அடைஞ்சு உடனே என்ன பண்ணுது, அது எப்படியாவது பௌத்தத்தை அழிச்சிடணும், அந்த உள்ளூர் கம்பெனி அழிக்கணும்னு பௌத்தத்தை அழிக்கணும்னு ட்ரை பண்ணுது. ஆனா அது தொடர்ந்து புத்தர் காலத்துல இருந்து வந்த அந்த எதிர்ப்பு எல்லாமே வந்து ஃபெயிலியர்ல முடிஞ்சுது. அப்ப என்ன பண்ணுது, வேற வழி இல்லை, அவங்க கோட்பாடை எடுத்துட்டு தானும் ஃபாலோ பண்ண ட்ரை பண்றாங்க. என்ன பண்றாங்க, புத்தருக்கு எப்படி சிலை வைக்கிறாங்களோ அதே மாதிரி இவங்களும் சிலைகள் வைக்கிறாங்க.
எப்படி வந்து பௌத்தத்துல வந்து கொல்லாமை இருக்கோ அதுக்கு இவங்க வந்து டோட்டலா புலால் உண்ணாமை போறாங்க. ஆனாலும் அவங்களால வந்து இந்த பௌத்தத்தை எதிர்த்து பிராமணியம் வந்து வெற்றி அடைய முடியல. அப்ப என்ன பண்ணுது, கடைசியில கொஞ்சம் கொஞ்சமா அந்த கம்பெனிக்குள்ளே ஆள் சேர்க்கிறாங்கல்ல, அதே மாதிரி பௌத்தத்துக்குள்ளே கொண்டு வந்து பிராமணர்களை உள்ள விடுறாங்க. அதுலதான் மகாயான பௌத்தம் உள்ள வருது, பிராமணிய கோட்பாடுகளை உள்ள கொண்டு வந்து சேர்த்துருது. அதுல வந்து நிறைய கட்டுக்கதைகள் உருவாகும். பௌத்தத்திலே நிறைய கட்டுக்கதைகள், மறுபிறவி சார்ந்த கதைகள்லாம் உருவாகுது. இப்ப நிறைய வெளிநாட்டு மகாயான பௌத்தம் இருக்கிற இடங்கள்ல பாத்தீங்கன்னா பிராமணிய கதைகள்லாம் நம்ம எப்படி இங்க புராண கதைகள் கேட்கிறோம், அதே மாதிரி அங்க பௌத்த கதைகளா இருக்கும். அதுக்கு காரணம் இதுதான். அப்ப மகாயான பௌத்தமும் பிராமணியும் இணைந்து மக்கள் மனசுல இருக்கிற டைம்ல தான் முகலாயர்கள், அந்த புது ராஜ்யம் வந்து ரெண்டையுமே அழிக்குதுங்கிறது முகலாயர்கள் வந்து அழிக்கிறாங்க. டோட்டலா சிலை வழிபாடு அழிஞ்சிடுது. ஆனா பிராமணியத்தால மேல வர முடியுது, பௌத்தத்தால மேல வர முடியல. பௌத்தம் முற்றிலும் அழிந்து போகிறது. இதோட நான் என்னுடைய டாபிக் முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த பிராமணர்களின் எதிர்ப்பு 3 பிரிவா உள்ள வருது. மன்னர்கள் மூலமா, அடுத்து உட்பிரிவுகள் மூலமா, கடைசியில் அந்த சிலையே முகலாயர்களை அழிக்க வைக்கிறதுனால டோட்டலா வந்து வெளிவர முடியாம பௌத்தம் முற்றிலுமாக அழிந்து போகிறது. நன்றி. இப்ப டாக்டர் பாலசுப்ரமணியன். சசி, ஆடியோ கேக்குதா சசி? சசி, ஆடியோ கேக்குது சார், கிளியரா இருக்குங்க சார். ஓகே ஓகே, ப்ளீஸ் ஸ்லைட் ஷேர். ஸ்லைட் ஷேர் ஆகுதா சசி? எஸ் சார், ஓகே ஓகே, தேங்க்யூ. நன்றி சகோதரர் ராஜ்வர்தன். 7வது பௌத்த புத்த நிகழ்ச்சிக்கு காணொளி மூலமாக இணைந்திருக்கும் அனைத்து பௌத்த சொந்தங்கள் அனைவருக்கும் ஜெய்பீம், நமோ புத்தாய. இதுவரையில புத்த நிகழ்ச்சியில நாம் விபாசனா தியான பயிற்சி என்றால் என்ன, அதனுடைய வரலாறு, அறிவியல் பின்னணி, எங்கு எப்போது விபாசனா தியான பயிற்சி நாம் கற்றுக்கொள்கிறோம், மேலும் இந்த விபாசனா தியான பயிற்சி 3 நிலைகளாக சொல்லித் தருகிறார்கள். ஆனாபானா, விபாசனா, மெட்டபாவனா என்ற முறையில். இந்த 3 கட்டங்களில் ஆனாபானா தியான பயிற்சி குழந்தைகளுக்கு அவசியம் என்ன, தேவை வேண்டுமா என்று கடந்த புதன்கிழமை என்று பார்த்தோம். இன்றைக்கு பெரியவர்களுக்கு இந்த விபாசனா தியான பயிற்சி அன்றாட வாழ்க்கையில தேவையா, அவசியமா அப்படின்னு பார்க்கலாம். இன்றைய காலகட்டத்தில் எல்லா மனிதர்களும் நமக்கு வந்து மகிழ்ச்சி வேண்டும் அப்படின்னு விரும்புகிறோம். மகிழ்ச்சியாக இருக்கணும், நல்வாழ்வு வாழ வேண்டும், மனித உறவுகள் குடும்பத்திலையும் சரி சமுதாயத்திலையும் உறவுகள் வந்து வளர்க்க வேண்டும், மேம்பட வேண்டும் என்று எல்லாரும் விரும்புகிறோம். ஆனால் நம்ம எந்த நூற்றாண்டில் இருக்கிறோம் அப்படின்னா 21வது நூற்றாண்டில் இருக்கோம். மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டு. மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டு என்றால் பணம், பொருள், பதவி, இந்த 3ம் நமக்கு வந்து மகிழ்ச்சியை தருது அப்படின்னு நம்மளாம் நினச்சிக்கிறோம். ஆனால் இந்த பணம், பொருள், பதவி வந்து நமக்கு வந்து மகிழ்ச்சியை தராது, இன்பத்தை தான் தரும். இந்த இன்பம் என்பது வேறு, மகிழ்ச்சி என்பது வேறு. அதை வந்து நம்ம போன பார்த்தோம். மகிழ்ச்சி என்பது ஒரு இனிமையான உணர்வு, இன்பமும் இனிமையான உணர்வு. இன்பம் என்பது நம்முடைய உடல் 5 புலன்களை வந்து தூண்டுவதனால் கிடைக்கும் உணர்வு, ஒரு இனிமையான உணர்வு தான். கண்களில் வந்து ஒரு சினிமா பார்க்குறோம், பிடித்த சினிமா, இன்பம். நல்ல பாட்டு கேட்குறோம், இன்பம். பிரியாணி சாப்பிட்றோம், இன்பம். அதுபோல பொருட்கள் மூலமாக நம்மளுக்கு கிடைக்கும் இனிமையான உணர்வு வந்து இன்பம். பெரிய கார் வருது, பெரிய வீடு கிடைக்குது, இதெல்லாம் வந்து இன்பம். அறிவியல் ரீதியாகவும் இன்பம் என்ற உணர்வு
எது மூலம் கிடைக்குது அப்படின்னா கார்டிசால், மேலும் டோபமைன். இதுதான் இன்பம். இன்பம் உச்சகட்டத்துல போறப்ப மேலும் மேலும் வேண்டும் என்று அந்த ஒரு அடிக்ஷன் கொடுக்கக்கூடிய ஒரு உணர்வு. ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாரு ஒருத்தர், நல்லா ஓடிட்டு இருக்கு. உடனே அவர் என்ன நினைக்கிறாரு? இன்னொரு கம்பெனி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. பெரிய வீடு வாங்கிட்டாரு, இன்னொரு பெரிய வீடு வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறார். அப்போ இன்பம் என்ற உணர்வு ஒரு கட்டத்துல உச்சகட்டத்தில் இருக்கும் பொழுது மேன்மேலும் வேண்டும் என்று திருப்பி திருப்பி தூண்ட தோண்டும் ஒரு உணர்வு இந்த இன்பம். ஆனா மகிழ்ச்சி அது மாதிரி கிடையாது. மகிழ்ச்சி என்ற உணர்வு நீண்ட காலத்துடைய உணர்வு. அது ஒரு அதீதமான உணர்வு. ஆழ்மனதிலிருந்து ஏற்படும் ஒரு உணர்வு தான் மகிழ்ச்சி. கொடுப்பதால், மற்றவர்களுக்கு கொடுப்பதால் கிடைக்கும் உணர்வு தான் மகிழ்ச்சி. த ஜாய் ஆஃப் ஷேரிங், கேரிங் அண்ட் கிவிங். அதுபோல மகிழ்ச்சி என்பது ஒரு தனி மனிதனுடைய உணர்வு கிடையாது. கூட்டமாக ஒரு குடும்பத்தில் ஏற்படுவது மகிழ்ச்சி, ஒரு சமுதாயத்தில் ஏற்படுவது மகிழ்ச்சி. அது இன்பம் கிடையாது. அறிவியல் ரீதியாக மகிழ்ச்சி என்ன ஹார்மோன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிடோசின், என்டார்பின், செரோட்டோனின். அறிவியல் ரீதியாக நீங்க மற்றவர்களுக்கு உதவி செய்யும் போது சுரப்பது செரோட்டோனின். இப்போ நீங்க வாக்கிங் நடந்து போறீங்க, அப்ப